மார்போடு அணைத்திருந்த மல்லிகைப் பூக்களின் வாசம் இன்னும் குறையவில்லை. கைகளில் அணிந்திருந்த மருதாணிய நறுமணமும் அப்படியே இருந்தது. ஆனால் அகல்யாவின் மனதுக்குள் மட்டும் ஒரு பெரும் புயல் வீசிக்கொண்டிருந்தது. திருமணத்தின் முதல் இரவு. 1000 கனவுகளோடும் ஒரு புதிய வாழ்க்கையின் எதிர்பார்ப்போடும் அந்த அறைக்குள் நுழைந்தாள் அகல்யா. ஆனால் இயற்கையின் விதியால் அவளுக்கு மாதவிடாய் ஏற்பட்டு விட்டது. உடல் சோர்வையும் தாண்டி இதை கணவரிடம் எப்படி சொல்வது என்ற தயக்கமும் பயமும் அவளை வாட்டியது. தயங்கி தயங்கி மெல்ல கணவன் கார்த்திக்கிடம் விஷயத்தை கூறினாள். என்ன விசேஷம்டா இது? இன்னைக்கு பார்த்து தான் இது வரணுமா? அபசகுணம். கார்த்திக்கின் முகத்தில் சட்டென்று ஏமாற்றமும் அதைவிட பெரிய வெறுப்பு படர்ந்தது. அவன் காட்டிய அந்த பாவனை அகல்யாவின் நெஞ்சில் ஈட்டியாய் பாய்ந்தது. ஆறுதலாக ஒரு வார்த்தை சொல்வான். பரவாயில்லை அகல்யா, உடல்நிலை முக்கியம் என்று நெற்றியில் முத்தமிடுவான் என்று நினைத்தவளுக்கு ஏமாற்றமே மிஞ்சியது. அவன் அவளை திரும்பி பாராமல் முகத்தை திருப்பிக் கொண்டு படுத்து உறங்கினான். அந்த அறையின் குளிரூட்டப்பட்ட காற்றை விட கார்த்திக்கின் மௌனம் அவளை உறைந்து போகச் செய்தது. மறுநாள் காலை விடிந்தபோது அகல்யாவுக்கு உடல் வலியோடு மனவலியும் சேர்ந்திருந்தது. குளித்துவிட்டு சமையலறைக்குள் நுழைய முயன்றவளை மாமியார் விசாலாட்சி வாசலிலேயே தடுத்து நிறுத்தினார். கார்த்திக் ஏற்கனவே விஷயத்தை தாயிடம் சொல்லியிருந்தான். கல்யாணமான முதல் நாளே இப்படி தீட்டாகி நிற்கிறா பாரு. இதெல்லாம் ஒரு பொம்பளையா? ராசி இல்லாதவ. பெத்தவங்க இதையெல்லாம் சொல்லி கொடுத்து அனுப்ப மாட்டாங்களா? மாமியாரின் ஏச்சு பேச்சுக்கள் சமையலறை சுவர்களில் மோதி அகல்யாவின் காதுகளை கிழித்தன. வீட்டின் மற்றவர்கள் முன்னிலையில் அவளை ஒரு குற்றவாளியைப் போல நடத்தினார்கள். தனித்தட்டில் சாப்பிடு, அங்கே உட்காராதே, இதை தொடாதே என ஒவ்வொரு நொடியும் அவளது சுய மரியாதை சிதைக்கப்பட்டது. பெற்றோரை நினைத்து அழக்கூட அவளுக்கு உரிமை இல்லை. முதல் நாளே அழுது காரியம் கெடுக்காதே என்று அங்கேயும் அதட்டல் விழுந்தது. நாட்கள் நகர்ந்தன. ஆனால் அகல்யாவுக்கு ஒவ்வொரு நாளும் நரகமாகவே இருந்தது. பகல் முழுக்க மாமியாரின் குத்தலான பேச்சுக்களையும் வேலைக்காரியை விட மோசமான நடத்தையையும் சகித்து கொண்டாள். இரவு வந்தால் கணவன் தனக்கு ஆறுதலாக இருப்பான் என்று நம்பினாள். ஆனால் கார்த்திக்கின் அணுகுமுறை அவளை இன்னும் அதிகமாக காயப்படுத்தியது. ஒவ்வொரு நாள் இரவும் அறைக்குள் நுழைந்ததும் கார்த்திக் அவளிடம் காட்டும் ஒரே ஆர்வம் முடிஞ்சிடுச்சா என்ற கேள்வியாகத்தான் இருந்தது. அவளது மனநிலை எப்படி இருக்கிறது? அவள் சாப்பிட்டாளா? புதிய சூழலில் பழகிவிட்டாளா என்று எந்த அக்கறையும் அவனிடம் இல்லை. இன்னும் முடியலையா? எத்தனை நாள் தான் இப்படி இழுக்கும் என்று சலிப்போடு அவன் கேட்கும் ஒவ்வொரு முறையும் தான் ஒரு மனித பிறவியே இல்லை, வெறும் சடங்குக்கான பொருள் மட்டும்தானா என்ற எண்ணம் அகல்யாவுக்குள் எழுந்தது. அவள் எதிர்பார்த்ததெல்லாம் ஒரு சிறிய புரிதல், நான் இருக்கிறேன் என்ற அன்பான ஒரு வார்த்தை. ஆனால் அவளுக்கு கிடைத்ததோ வெறுப்பும் உடலின் தேவையை மட்டுமே முன்னிறுத்தும் ஒரு கணவனின் சுயநலமும் தான். கண்ணீரோடு விடியும் அந்த இரவுகளில் தன் கைகளில் காய்ந்து உதிரும் மருதாணியை பார்த்தபடி தன் எதிர்காலத்தை நினைத்து மௌனமாக அழுது கொண்டிருந்தாள் அகல்யா. 5 நாட்கள் 5 யுகங்களாக அகல்யாவுக்கு கழிந்தன. ஒரு வழியாக அவளது உடல்நிலை சீரானது. ஆனால் அதற்குள் அவளது மனதிலிருந்த உற்சாகமும் கார்த்திக்கின் மீது வைத்திருந்த காதலும் பாதியாக குறைந்து விட்டிருந்தது. அன்று மாலை தலைக்கு தண்ணீர் ஊற்றிவிட்டு நெற்றியில் பெரிய குங்கும பொட்டோடு சமையல் அறைக்குள் நுழைந்தாள் அகல்யா. என்னடி மகராசி, ஒரு வழியாக தீட்டு முடிஞ்சதா? வீட்டுக்குள்ள விளக்கேத்த ஒரு நல்ல நாள் கூட பார்க்க தெரியாம வந்து வாச்சிருக்கா. விசாலாட்சியின் வாய் அப்போதும் சும்மா இருக்கவில்லை. சமைக்கும் போதும் பாத்திரம் கழுவும் போதும் ஒன்னாலதான் கார்த்திக்கு இந்த வாரம் முழுக்க தொழிலில் நஷ்டம் என்று இல்லாத பழிச்சொற்களை எல்லாம் அவள் மீது தூற்றிக்கொண்டே இருந்தார். அகல்யா எல்லாவற்றையும் மௌனமாக விழுங்கினாள். இன்று இரவு கார்த்திக் தன்னிடம் அன்பாக நடந்து கொள்வான். கடந்த சில நாட்களாக நடந்த கசப்பான சம்பவங்கள் எல்லாம் மாறிவிடும் என்ற ஒரு நப்பாசை அவளுக்குள் இருந்தது. இரவு கார்த்திக் அறைக்குள் நுழைந்தான். அவனது கண்களில் கடந்த 5 நாட்களாக இருந்த அந்த சலிப்பு மறைந்து ஒருவித அவசரம் தெரிந்தது. அகல்யா மெல்ல அவன் அருகே சென்று அவனது கையை பற்றினாள். கார்த்திக், கடந்த சில நாட்களா அத்தை என ரொம்ப என்று தன் மன குமுறலை தொடங்கினாள். அதெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம் அகல்யா, அம்மா சொல்றத பெருசா எடுத்துக்காத என்று ஒற்றை வார்த்தையில் அவளது பேச்சை அறுத்த கார்த்திக் அவளது உணர்வுகளுக்கு சற்றும் மதிப்பளிக்காமல் அவளை தன் வசப்படுத்த முயன்றான். அவளுக்கு அங்கே அன்பு தேவைப்பட்டது. ஆனால் கார்த்திக்கிடம் இருந்தது வெறும் அதிகாரம் மட்டுமே. அவன் காட்டிய அவசரமும் அவளது மனநிலையை புரிந்து கொள்ளாத அந்த போக்கும் அகல்யாவுக்குள் ஒரு பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. அவளது கண்களில் இருந்து கண்ணீர் வழிந்து காதோரமாக இறங்கியது. அதை துடைக்கக்கூட கார்த்திக்கு கைகளுக்கு நேரமில்லை. தன் கைகளில் அணிந்திருந்த புதுமண வளையல்கள் கார்த்திக்கின் பிடியில் சிக்குண்டு ஒன்றோடொன்று மோதி உடையும் சத்தம் அவளது நெஞ்சம் உடையும் சத்தமாகவே அகல்யாவுக்கு கேட்டது. மறுநாள் காலை கார்த்திக் வழக்கம் போல் எதுவும் நடக்காதது போல் எழுந்து ஆபீஸிற்கு கிளம்பி கொண்டிருந்தான். அவனது முகத்தில் இப்போது அந்த வெறுப்போ அல்லது முடிஞ்சிடுச்சா என்ற கேள்வியோ இல்லை. ஒரு கடமை முடிந்துவிட்டது என்ற அலட்சியம் மட்டுமே இருந்தது. டை கட்டிக்கொண்டே கண்ணாடியில் அகல்யாவின் முகத்தை பார்த்தவன், ஏன் ஒரு மாதிரி இருக்க? நேற்று அம்மா ஏதோ சொன்னாங்கன்னு இன்னும் மூஞ்சி தூக்கி வச்சிருக்கியா?
அதான் எல்லாம் நார்மல் ஆயிடுச்சுல்ல, அப்புறம் என்ன என்றான். அகல்யாவுக்கு சிரிப்பதா அழுவதா என்றே தெரியவில்லை. எல்லாம் நார்மல் ஆகிடுச்சு என்ற கார்த்திக் எதை குறிப்பிடுகிறான்? அவனது உடல் தேவை தீர்ந்ததை மட்டும்தானா? அவளது மனக்காயம் இன்னும் அப்படியே ஆழமாக பழுத்து தொங்குவது அவனுக்கு தெரியவில்லையா? அவன் கிளம்பி சென்றதும் மாமியார் விசாலாட்சி மீண்டும் தன் அடுத்த கட்ட பேச்சை தொடங்கினார். என்னடி, நேற்று ராத்திரி உன் புருஷன் முகத்தில் ஒரு தெளிவே இல்லை. கார்த்திகை நீ என்ன வசியம் பண்ணி வச்சிருக்கியோ? கல்யாணமாகி வந்த லட்சணத்தை பாரு, விடிஞ்சும் விடியாமல் முகத்தை தூக்கி வச்சுக்கிட்டு அலையிறா. அகல்யா சமையலறை மேடையில் கைகளை ஊன்றி தலையை குனிந்து மௌனமாக அழுதாள். அவளது கண்ணீர் துளிகள் சுடுதாவதாவின் மேல் விழுந்து சடசடவென ஆவியாகின. பெற்ற வளர்ப்பும் குடும்பம் என்றால் சகித்து போக வேண்டும் என்ற சமுதாய போதனைகளும் அவளது வாயை பூட்டியிருந்தன. கணவனிடம் அன்பில்லை, மாமியாரிடம் இரக்கமில்லை, யாரிடமும் சொல்ல முடியாமல் தன் தாய் வீட்டுக்கு தொலைபேசியில் அழைக்க கூட பயந்து ஒரு கூட்டு புழுவாக தவித்து கொண்டிருந்தாள் அகல்யா. தன் வாழ்க்கை பயணம் எதை நோக்கி செல்கிறது என்றே அவளுக்கு புரியவில்லை. நாட்கள் வாரங்களாகி 1 மாதம் ஓடிவிட்டது. ஆனால் அந்த வீட்டு சுவர்களுக்குள் அகல்யாவுக்கு கிடைத்த தனிமையும் வலியும் துளியும் குறையவில்லை. பகலில் மாமியாரின் ஏளன பேச்சுகளுக்கு பயந்து சமையலறையிலேயே தன் நடமாட்டத்தை சுருக்கி கொண்டாள். இரவு வந்தால் கார்த்திக்கின் இயந்திரத்தனமான அணுகுமுறைக்கு தன் உடலை ஒப்பு கொடுத்துவிட்டு வெறும் சடலமாக படுத்திருந்தாள். அன்று வார இறுதி நாள். கார்த்திக் வீட்டில் இருந்ததால் விசாலாட்சியின் அர்ச்சனைகள் சற்று உறக்கவே கேட்டன. எங்கள் வீட்டு வழக்கப்படி கல்யாணமான முதல் மாதமே பொண்ணு வீட்டுக்காரங்க சீர் செய்யணும். உங்கள் அப்பா என்ன பண்ணுறான்னு பார்ப்போம். இன்னும் ஒரு ஃபோன் கூட இல்லை. மகளை கொண்டாந்து எங்கள் தலையில் கட்டுனதே பெரிய விஷயம்னு நினச்சிட்டாங்களோ? கையில் இருந்த கரண்டியை தரையில் தட்டி விசாலாட்சி கத்தினாள். அகல்யாவுக்கு தன் தந்தையின் முகம் நினைவுக்கு வந்தது. மகளின் திருமணத்திற்காக தன் வாழ்நாள் சேமிப்பு முழுவதையும் செலவழித்து இன்னும் கடன் சுமையில் தத்தளித்து கொண்டிருக்கும் அந்த ஏழை மனிதரை மாமியார் இப்படி பேசுவதை கேட்கும்போது அவளது நெஞ்சு வெடித்தது. ஹாலில் சோபாவில் அமர்ந்து மொபைலில் ஏதோ பார்த்து கொண்டிருந்த கார்த்திக்கை ஏறிட்டாள். அவன் தன் தாயை தடுத்து நிறுத்துவான் என்று அவளது கண்கள் கெஞ்சின. ஆனால் கார்த்திக்கோ, அம்மா சொல்றதுல என்ன தப்பு? உங்க ஊர் முறைப்படி செய்ய வேண்டியதை செய்ய சொல்ல அகல்யா என்று அம்மாவிற்கு வக்காலத்து வாங்கினான். அகல்யாவுக்கு அன்றுதான் புரிந்தது, கார்த்திக் விசாலாட்சியின் மகன் மட்டுமல்ல, அவளது மறுபதிவு. அன்று இரவு அறைக்குள் கடுமையான நிசப்தம் நிலவியது. அகல்யா கட்டிலின் ஓரத்தில் சுவரை பார்த்தபடி படுத்திருந்தாள். அவளது கண்களில் இருந்து கண்ணீர் மௌனமாய் தலையணையை நனைத்து கொண்டிருந்தது. கார்த்திக் விளக்குகளை அணைத்துவிட்டு அவள் அருகே வந்தான். அவளது தோளை தொட்டு தன் பக்கம் திருப்பினான். அவளது நனைந்திருந்த கன்னங்கள் அவனது கைகளில் பட்டன. என்ன அகல்யா, எதுக்கு இப்போ அழுதுகிட்டே இருக்க? அம்மா ஏதோ கோபத்தில் பேசினாங்க, அதுக்காக இப்படியா என்றான் அவளது அழுகையின் ஆழம் புரியாமல். கார்த்திக், எனக்கு சீர் நகையெல்லாம் முக்கியம் இல்லை. உங்கள் அம்மாவோட வார்த்தைகள் என் நெஞ்ச கீறுது. எனக்கு ஆறுதலாக இருக்க வேண்டிய நீங்களும் அவங்க பக்கமே பேசுகிறீங்களே. எனக்கு இந்த வீட்டில் உங்களை தவிர யாருமே இல்லை கார்த்திக். அவனது மார்பில் முகம் புதைத்து கதறினாள். ஆனால் கார்த்திக்கோ அவளது அழுகையை தணிப்பதை விட அவளது அணைப்பை தனக்கு சாதகமாக பயன்படுத்தி கொள்ளவே நினைத்தான். சரி விடு, பார்த்துக்கலாம் என்று மழுப்பியபடி அவளது கண்ணீரை கடந்து மீண்டும் தன் தேவையை நோக்கி நகரத் தொடங்கினான். அவளுக்கு தேவைப்பட்டது உடலின் சேர்க்கை அல்ல, மனதின் அணைப்பு. தன் வலியை பகிர்ந்து கொள்ள ஒரு தோள் தேடியவளுக்கு மீண்டும் ஒரு ஏமாற்றமே மிஞ்சியது. அவளை தொட்ட ஒவ்வொரு இடத்திலும் அன்பு வற்றி வறண்டு போயிருந்தது. மறுநாள் திங்கட்கிழமை கார்த்திக் அலுவலகம் சென்றிருந்தான். விசாலாட்சி பக்கத்து வீட்டுக்காரர்களுடன் அரட்டை அடிக்க வெளியே சென்றிருந்தார். அகல்யா வீட்டை பெருக்கி கொண்டிருந்த போது திடீரென்று அவளுக்கு தலை சுற்றலும் மயக்கமும் ஏற்பட்டது. கையில் இருந்த துடைப்பம் நழுவி விழ சோபாவின் கைப்பிடியை பிடித்தபடி அப்படியே தரையில் சரிந்தாள். உடல் சோர்வும் மன அழுத்தமும் ஒழுங்காக சாப்பிடாததும் அவளை மொத்தமாக குலைத்திருந்தன. சில நிமிடங்களுக்கு பிறகு மெல்ல கண் விழித்தவள் சுதாரித்து கொண்டு எழுந்து அமர்ந்தாள். எனக்கு என்ன ஆச்சு? ஒருவேளை அவளுக்குள் ஒரு மின்னல் வெட்டியது. திருமணமான இந்த 1 மாதத்தில் நடந்த விஷயங்கள் அவள் மனதில் நிழலாடின. நாட்காட்டியை கூர்ந்து பார்த்தாள். ஆம், இந்த முறை அவளது மாதவிடாய் தள்ளி போயிருந்தது. ஒரு பெண்ணுக்கு தாய்மை என்பது பேரின்பம். ஆனால் அகல்யாவின் நெஞ்சில் அந்த எண்ணம் வந்ததும் மகிழ்ச்சிக்கு பதிலாக பெரும் பயமே குடியேறியது. அன்பில்லாத கணவன், இரக்கம் இல்லாத மாமியார், இந்த நரகத்தில் இன்னொரு உயிரையா? அவளது கைகள் நடுங்கின. கார்த்திக்கிற்கு தொலைபேசி செய்யலாமா வேண்டாமா என்று மொபைலை கையில் எடுத்தவள் கடந்த முறை மாதவிடாய் வந்தபோது அவன் காட்டிய அதே வெறுப்பு முகம் நினைவுக்கு வர கசப்போடு போனை கீழே வைத்தாள். அவளது கண்ணீர் துளிகள் இப்போதும் அவளுக்கு துணையாக தரையில் விழுந்தன.
பயமும் பதற்றமுமாகவே இன்னும் 2 நாட்கள் நகர்ந்தன. மாமியார் விசாலாட்சியின் ஏச்சு பேச்சுக்கள் வழக்கம் போலவே நீடித்தன. ஏண்டி காலையில சீக்கிரம் எந்திரிக்கிறதில்ல? பிறந்த வீட்டில் மதியம் வரைக்கும் தூங்கி பழக்கமோ என்று சமையலறையில் நின்று கத்திக்கொண்டிருந்தார். அகல்யாவுக்குள் ஏற்பட்டிருந்த மாற்றங்கள் எதையும் கவனிக்கும் மனநிலையில் அவரோ கார்த்திக்கோ இல்லை. அன்று மதியம் விசாலாட்சி தூங்கிக் கொண்டிருந்த நேரத்தில் அகல்யா யாரிடமும் சொல்லாமல் வீட்டின் அருகே இருந்த மருந்தகத்திற்கு சென்று ஒரு பரிசோதனை கருவியை வாங்கி வந்தாள். கழிவறைக்குள் சென்று சோதித்து பார்த்தவளின் கைகள் நடுங்கின. அவள் எதிர்பார்த்ததுதான் என்றாலும் அதை பார்த்ததும் அவளது நெஞ்சு அடைப்பது போல இருந்தது. உலகத்தில் எந்த ஒரு பெண்ணும் இந்த தருணத்தில் தன் கணவனின் கைகளை பற்றி கொண்டு ஆனந்த கண்ணீர் வடிப்பாளோ அதை தான் தனியாக நின்று ஒரு குற்றவாளியைப் போல பயந்து கொண்டு பார்க்க வேண்டி இருக்கிறதே என்று நினைத்து ஏங்கினாள். மாலை கார்த்திக் அலுவலகத்தில் இருந்து வந்ததும் விசாலாட்சி வழக்கம் போல அவனுக்கு காப்பி கொடுத்து உபசரித்தார். அகல்யா மெல்ல அறைக்கு வெளியே வந்து கார்த்திக்கின் அருகில் நின்றாள். கார்த்திக், உங்ககிட்ட தனியா ஒரு விஷயம் பேசணும் என்றால் தாழ்ந்த குரலில். என்னடி தனியா பேச்சு? இந்த வீட்டில் மறைக்க என்ன இருக்கு? என்ன விஷயமா இருந்தாலும் இங்கேயே சொல்லு. விசாலாட்சி சோபாவில் அமர்ந்தபடி அதட்டினார். கார்த்திக்கும் அவளை நிமிர்ந்து பார்த்து, ஆமா அகல்யா, அம்மா முன்னாடி சொல்றதுக்கு என்ன விஷயம் சொல்லு என்றான் அலட்சியமாக. வேறு வழியின்றி தன் கைகளை குவித்து, நான் கர்ப்பமாக இருக்கிறேன் என்று மெல்லிய குரலில் கூறினாள். அறையில் சில நொடிகள் மௌனம் நிலவியது. கார்த்திக்கின் முகத்தில் ஒரு நிமிடம் மகிழ்ச்சி தலை காட்டியது. ஆனால் அவன் அதை வெளிப்படுத்தும் முன்பே விசாலாட்சி குறுக்கிட்டார். என்னது, கர்ப்பமா? கல்யாணமான முதல் நாளே தீட்டாகி நின்று என் மகனோட சந்தோஷத்தை கெடுத்தவன் நீ இப்போ என்னடானா 1 மாசத்துலேயே விசேஷம்னு வந்து நிற்கிறா? இதெல்லாம் ஒழுங்கான கணக்குத்தானா கார்த்தி? விசாலாட்சியின் நாக்கு நஞ்சை கக்கியது. ஒரு பெண்ணாக இருந்து கொண்டு தன் மருமகளின் கற்பின் மீதே சந்தேகப்படும்படி அவர் பேசிய அந்த வார்த்தைகள் அகல்யாவின் காதுகளில் ஈயத்தை காய்ச்சி ஊற்றியது போல் இருந்தது. அத்தை, என்ன வார்த்தை பேசுறீங்க? நீங்களும் ஒரு பொம்பளை தானே? அகல்யா அலறினாள். அவளது உடல் மொத்தமும் நடுங்கியது. கார்த்திக் எழுந்து வந்து தன் தாயை கண்டிப்பான் என்று அவள் அவனது முகத்தை பார்த்தாள். ஆனால் கார்த்திக்கோ தன் தாயின் பேச்சை தட்ட முடியாமலும் அதே சமயம் அகல்யாவின் மேல் லேசான சந்தேகம் தன் மனதுக்குள் தலை தூக்க மௌனமாக நின்றான். அம்மா, கொஞ்சம் சும்மா இருங்க என்று மட்டுமே சொன்னானே தவிர விசாலாட்சியை பார்த்து ஒற்றை வார்த்தை கூட தடுத்து கேட்கவில்லை. அன்று இரவு அறைக்குள் அமைதி நிலவியது. கார்த்திக் கட்டிலில் அமர்ந்து மொபைலை பார்த்து கொண்டிருந்தான். அகல்யா அவனது காலடியில் தரையில் அமர்ந்து அவனது முழங்காலை பற்றி கொண்டாள். கார்த்திக், உங்கள் அம்மாவோட வார்த்தைகள் என்னை எவ்வளவு காயப்படுத்துதுன்னு உங்களுக்கு தெரியலையா? நீங்களும் என்ன அப்படி நினைக்கிறீங்களா? சொல்லுங்க. அவனது கண்ணீர் அவனது கால்களை நனைத்தது. கார்த்திக் மொபைலை தனியே வைத்துவிட்டு அவளது கைகளை மெல்ல விலக்கினான். அம்மா கோபத்தில் ஏதோ பேசிட்டாங்க அகல்யா. ஆனால் நீயும் கொஞ்சம் யோசிச்சு பாரு. கல்யாணமான முதல் நாளே நீ அப்படி இருந்ததுனால தான் அம்மாவுக்கு உன் மேலே ஒரு கோபம். மற்றபடி வேற ஒன்றும் இல்லை. நீயும் அமைதியாக இரு, அம்மாவையும் எதுவும் பேசாத என்றான். அவளது கற்புக்கும் அவளது தூய்மைக்கும் சான்றிதழ் கொடுக்க வேண்டிய கணவனே தாயின் இழிவான பேச்சுக்கு நியாயம் கற்பிப்பதை கேட்ட பிறகு அகல்யாவுக்குள் இருந்த ஏதோ ஒன்று உடைந்து நொறுங்கியது. தன் வயிற்றின் மீது கைகளை தழுவிக்கொண்டாள். இந்த துணையை நம்பியா தான் இந்த உலகத்திற்கு இன்னொரு உயிரை கொண்டு வரப்போகிறாள்? அவளது கண்ணீர் அன்று வறண்டு போனது. அன்புக்காகவும் புரிதலுக்காகவும் ஏங்கிய அகல்யாவின் கண்களில் முதல் முறையாக ஒருவித வைராக்கியமும் கணவன் மீதான முழுமையான வெறுப்பும் குடியேற தொடங்கின. தன் குழந்தையை இந்த நரகத்தில் இருந்து எப்படி பாதுகாக்கப் போகிறோம் என்ற கவலை அவனை உலுக்கியது. அந்த இரவுக்கு பின் அகல்யாவிடம் ஒரு நிசப்தமான மாற்றம் தெரிந்தது. இதுவரை அவளது கண்களில் இருந்த ஏக்கம் மறைந்து ஒருவிதமான முதிர்ச்சியும் அமைதியும் குடியேறி இருந்தது. தன் சுயமரியாதையை அடகு வைத்துவிட்டு இந்த வீட்டில் இனி அன்பை யாசிக்க கூடாது என்பதில் அவள் தெளிவாக இருந்தாள். மறுநாள் காலை விசாலாட்சி சமையலறையில் இருந்து கத்தினார். ஏண்டி, விசேஷமா இருக்கேன்னு நினப்போ? இன்னும் காப்பி தண்ணி போடாம என்ன பண்ணிக்கிட்டே இருக்க? அகல்யா நிதானமாக சமையலறைக்குள் நுழைந்தாள். ஆனால் எப்போதும் போல பயந்து நடுங்கி போய் நிற்கவில்லை. விசாலாட்சியின் கண்களை நேராக பார்த்து, அத்தை, எனக்கும் என் வயிற்றில் வளர்கிற உயிருக்கும் இப்போது சத்தான சாப்பாடு தேவை. இனியும் நீங்கள் பேசுகிற வார்த்தைகளை கேட்டுட்டு சும்மா இருக்க நான் ஒன்றும் அனாதை இல்லை. என் அப்பா வீட்டு சீர் உங்களை விட பெருசு தான் என்று அமைதியாகவும் அழுத்தமாகவும் கூறினார்.
அவளது இந்த திடீர் எதிர்ப்பை விசாலாட்சி சற்றும் எதிர்பார்க்கவில்லை. அதிர்ச்சியில் அவரது வார்த்தைகள் திக்கின. அலுவலகம் கிளம்பிக் கொண்டிருந்த கார்த்திக் சமையலறையில் நடந்த பேச்சை கேட்டு அங்கே வந்தான். அகல்யாவின் முகத்தில் இருந்த துணிச்சலை கண்டு அவனுக்குள் ஒரு சிறு பயம் கலந்த ஆச்சரியம் பிறந்தது. அவன் மெல்ல அவள் அருகே வந்து, அகல்யா, அம்மா கிட்ட ஏன் இப்படி பேசுற? இப்போ உனக்கு உடம்பு முக்கியம். உனக்கு என்ன வேணுமோ நான் வாங்கிட்டு வர்றேன். சாப்பிட்டுட்டு ரெஸ்ட் எடு என்றான். அவள் கர்ப்பமாக இருக்கிறாள் என்றதும் அவனுக்குள் ஒரு வாரிசுக்கான ஆசை வந்துவிட்டதே தவிர அகல்யா என்ற தனிமனித பெண்ணின் மீதான அக்கறை இல்லை என்பது அவளுக்கு தெளிவாக புரிந்தது. அகல்யா கசப்பான ஒரு புன்னகையை உதிர்த்தாள். கார்த்திக், என் உடம்பு மேலே இருக்கிற அக்கறை என் மனசு மேலே உங்களுக்கு எப்போ வரும்? முதல் நாள் ராத்திரி எனக்கு வந்த மாதவிடாய ஏதோ நான் வேணும்னே செஞ்ச தப்பு மாதிரி நீங்கள் வெறுப்பை காட்டுனீங்க. உங்கள் அம்மா என் மானத்தையே ஏலம் போட்டப்போ மௌனமாக நின்னீங்க. இப்போது வாரிசு வேணும்னு உடனே பாசம் வருதா என்று கணவனின் போலித்தனத்தை கிழித்தெறிந்தாள். கார்த்திக் பதிலே பேச முடியாமல் தலை குனிந்தான். அவளது ஒவ்வொரு கேள்வியும் அவன் இதுவரை காட்டிய சுயநலத்தை அவனுக்கு உணர்த்தியது. அன்று மதியம் அகல்யா தன் துணிகளை எல்லாம் ஒரு பையில் எடுத்து வைத்தாள். விசாலாட்சியும் கார்த்திக்கும் அவளை தடுத்தனர். எங்கே போற அகல்யா? என் குழந்தைய தூக்கிட்டு நீ பாட்டுக்கு கிளம்பிட்டா என்ன அர்த்தம் என்று கார்த்திக் அவளது கையை பற்றினான். இது உங்கள் குழந்தை மட்டும் இல்லை கார்த்திக், என் உடம்புலையும் உயிர்லையும் வளர்ற என்னோட குழந்தை. ஒரு பொண்ணோட இயற்கையான உடல் மாற்றத்தை கூட புரிஞ்சிக்காத ஒரு கணவனோ பெண்ணையே இழிவுபடுத்துகிற ஒரு மாமியாரும் இருக்கிற இந்த நரகத்தில் என் குழந்தை வளர வேண்டாம். ஒரு தாயாக என் குழந்தைக்கு சுயமரியாதையை கற்றுக் கொடுக்கணும்னா முதல்ல நான் சுயமரியாதையோடு வாழணும். என் அப்பா வீட்டுக்குத்தான் போகிறேன் என்று உறுதியாக கூறினாள். கார்த்திக் அவளை தடுக்க முயன்றான். ஆனால் அவளது கண்களில் இருந்த தீர்க்கமான முடிவு அவனுக்கு புரிந்தது. தன் தவறை உணர்ந்து அவன் எப்போது ஒரு உண்மையான கணவனாக தன் உணர்வுகளை புரிந்து கொள்ள வருகிறானோ அன்றுதான் இந்த வீட்டிற்குள் மீண்டும் காலடி எடுத்து வைப்பது என்ற முடிவோடு அந்த வீட்டின் வாசற்படியை தாண்டி நிமிர்ந்த நடையோடு வெளியேறினாள் அகல்யா. அவளது கண்ணீர் நின்றுவிட்டது. இப்போது அவளுக்குள் ஒரு தாயின் பலம் மட்டுமே எஞ்சி இருந்தது. தன் தந்தை வீட்டு வாசலில் வந்து நின்ற மகளை பார்த்ததும் அவளது அப்பாவின் கண்கள் கலங்கின. ஆனால் அகல்யா அளவில்லை. கடந்த ஒரு மாதத்தில் அவள் சிந்திய கண்ணீரே அவளுக்குள் பெரும் பாறாங்கல்களை போன்ற வைராக்கியத்தை உருவாக்கி இருந்தது. அப்பா, உங்கள் மகள் எந்த தப்பும் செய்யலை. ஆனால் அங்கே என் சுயமரியாதைக்கு இடம் இல்லை. கொஞ்ச நாள் நான் இங்கேயே இருக்கேன் என்று கூறிவிட்டு தன் அறைக்குள் நுழைந்தாள். அடுத்த சில வாரங்கள் அவளுக்கு அமைதியாக கழிந்தன. தன் அப்பாவின் அன்பான கவனிப்பிலும் சத்தான உணவிலும் அவளது உடல்நிலை தேறியது. வயிற்றில் வளரும் உயிர் மெல்ல அசைவதை உணர்ந்த போதெல்லாம் அவளுக்குள் இருந்த தாயின் பலம் இன்னும் அதிகமானது. அகல்யா வீட்டை விட்டு சென்ற பிறகுதான் கார்த்திக்கு அந்த வீட்டின் நிசப்தம் உரைக்கத் தொடங்கியது. எப்போதும் கலகலவென சமையலறையில் வேலை செய்து கொண்டே தன் சிறு அசைவுக்கும் ஓடி வந்து கவனிக்கும் அகல்யாவின் அருமை அவனுக்கு இப்போதுதான் புரிய தொடங்கியது. அலுவலகம் முடிந்து அறைக்குள் நுழையும் போதெல்லாம் கட்டிலின் ஓரத்தில் மௌனமாக அழுது கொண்டிருந்த அகல்யாவின் முகமே அவனுக்குள் நிழலாடியது. கார்த்தி, அவ போனா போயிட்டு போறாடா, உனக்கு வேற நல்ல இடத்துல பொண்ணு பார்க்கலாம் என்று விசாலாட்சி மீண்டும் பேச தொடங்கிய போது கார்த்திக்கு முதன்முறையாக தன் தாயின் மீது கடுமையான கோபம் வந்தது. அம்மா, நிறுத்துங்க என்று கத்தினான் கார்த்திக். அவ என்ன தப்பு பண்ணான்னு அவளை இப்படி பேசி துரத்துனீங்க? கல்யாணமான முதல் நாள் அவளுக்கு உடம்பு முடியாமல் போனது இயற்கையான விஷயம்மா. அதை ஒரு குற்றமாக பார்த்து நானும் அவளை காயப்படுத்தினேன், நீங்களும் காயப்படுத்தினீங்க. ஒரு பொம்பளையாக இருந்துட்டு இன்னொரு பொண்ணோட வழியை நீங்கள் புரிஞ்சுக்கல. ஒரு கணவனாக நானும் அவளுக்கு துணையாக நிற்கலை. இப்போதான் எனக்கு என்னோட தப்பே புரியுது என்று தன் தாயின் முகத்துக்கு நேராக தன் குமுறலை கொட்டினான். விசாலாட்சி அதிர்ச்சியில் வாயடைத்து போனார். தன் மகன் தனக்கு எதிராக பேசுவான் என்று அவர் சற்றும் எதிர்பார்க்கவில்லை. அன்று மாலை கார்த்திக் நேராக அகல்யாவின் தந்தை வீட்டுக்கு வந்தான். வாசலில் நின்ற கார்த்திக்கை பார்த்ததும் அகல்யாவின் அப்பாவுக்கு என்ன பேசுவதென்றே தெரியவில்லை. அறைக்குள் இருந்து வெளிவந்த அகல்யா கார்த்திக்கை நிதானமாக பார்த்தாள். அவனது முகத்தில் எப்போதும் இருக்கும் அந்த அதிகார தோரணை மறைந்து ஒருவிதமான குற்ற உணர்ச்சியும் ஏகப்பட்ட தவிப்பும் தெரிந்தன. அகல்யா, கார்த்திக்கின் குரல் தழுதழுத்தது. என்ன மன்னிச்சிடு அகல்யா, கல்யாணமான முதல் நாளில் இருந்து நான் உன்னை ஒரு மனைவியா, ஒரு சக மனுஷியா,
மதிக்கவே இல்லை. என் தேவையை மட்டும் யோசிச்ச ஒரு சுயநலவாதியாக இருந்துட்டேன். அம்மா உன்னை பழிச்சு பேசுனப்போ ஒரு கணவனா உன்னை பாதுகாக்கணுன்ற புத்தி எனக்கு இல்லாமல் போச்சு. நீ இந்த வீட்டை விட்டு போன அப்புறம்தான் நான் எவ்வளவு பெரிய தப்பு பண்ணியிருக்கேன்னு எனக்கு உரைச்சது. அவன் அவளது கைகளை பற்ற முயன்றான். ஆனால் அகல்யா மெல்ல பின்வாங்கினாள். கார்த்திக், உங்கள் மன்னிப்பு எனக்கு ஆறுதலாக இருக்குது. ஆனால் நான் உடனே அந்த வீட்டுக்கு திரும்பி வரமாட்டேன். எனக்கு இப்போ தேவை ஒரு கணவனோட போலி பாசம் இல்லை, என் குழந்தைக்கான பாதுகாப்பான சூழல். உங்கள் அம்மா இன்னும் என்னை வெறுப்போடு தான் பார்க்குறாங்க. நீங்கள் உங்கள் தப்பை உணர்ந்தது உண்மைனா முதல்ல உங்கள் அம்மாவோட எண்ணத்தை மாற்றுங்க. எனக்கும் என் குழந்தைக்கும் அந்த வீட்டில் முழுமையான மரியாதையும் சுதந்திரமும் கிடைக்குன்ற நம்பிக்கை எனக்கு வர்ற வரைக்கும் நான் இங்கேயே தான் இருப்பேன் என்று தீர்க்கமாக கூறினாள். கார்த்திக் அவளது வார்த்தைகளில் இருந்த உறுதியை புரிந்து கொண்டான். நிச்சயமா அகல்யா, உன்னையும் என் குழந்தையையும் நான் தலை நிமிர்ந்து வாழ வைப்பேன். அது வரைக்கும் நான் காத்துக்கிட்டு இருக்கேன் என்று கூறிவிட்டு நம்பிக்கையோடு அங்கிருந்து விடை பெற்றான். அகல்யா தன் வயிற்றை தழுவிக்கொண்டாள். அவளது கண்களில் இப்போது கண்ணீர் இல்லை. தன் வாழ்வை தானே செதுக்க தொடங்கிய ஒரு பெண்ணின் பெருமிதம் மட்டுமே மின்னியது. கார்த்திக் தன் வீட்டிற்கு திரும்பிய போது அவனது பார்வையில் ஒரு புதிய தெளிவு இருந்தது. அகல்யா சொன்ன சுயமரியாதை என்ற வார்த்தை அவனது அடிமனதை தாக்கியிருந்தது. இனி பழையபடி தன் தாயின் தவறான போக்கிற்கு தலையாட்டப் போவதில்லை என்பதில் அவன் உறுதியாக இருந்தான். வீட்டிற்குள் நுழைந்ததும் விசாலாட்சி, என்னடா கார்த்தி, அவகிட்ட கெஞ்சிட்டு வரியா? அவள் வரமாட்டேன்னு சொல்லிட்டாளா என்று குத்தலாக கேட்டார். கார்த்திக் நிதானமாக சோபாவில் அமர்ந்தான். ஆமாம்மா, அவள் வரல. ஆனால் அவள் வரமாட்டேன்னு சொன்னதுக்கு காரணம் அவளோட திமிர் இல்லை, நாம் அவளுக்கு கொடுத்த வழி. அம்மா, இத்தனை வருஷமா நீங்கள் இந்த வீட்டுக்கு மருமகளாக வந்து தானே அம்மாவாக மாறினீங்க. ஒரு பொண்ணோட உடலியல் மாற்றத்தை கூட கேலி பண்ணி அவளோட கற்பை கேலி செஞ்சா ஒரு பொண்ணு எப்படிம்மா சகிச்சுப்பா? இனியும் நான் உங்களை தடுத்து கேட்கலைன்னா நான் ஒரு நல்ல மகனாகவும் இருக்க முடியாது, நல்ல கணவனாகவும் இருக்க முடியாது என்றான் அழுத்தமாக. விசாலாட்சிக்கு தன் மகன் முதன்முறையாக இவ்வளவு தீர்க்கமாக பேசுவதை கேட்டு உள்ளுக்குள் பெரும் பயம் கலந்த குற்ற உணர்ச்சி தலை தூக்கியது. நாட்கள் வாரங்களாகின. கார்த்திக் ஒவ்வொரு வாரமும் அகல்யாவை பார்க்கச் சென்றான். அவளுக்கு தேவையான மருத்துவ செலவுகள், பழங்கள் என எல்லாவற்றையும் கொண்டு கொடுத்தான். ஆனால் அவளை தன் வீட்டிற்கு வரும்படி கட்டாயப்படுத்தவில்லை. அவளது மனமாற்றத்திற்காக பொறுமையாக காத்திருந்தான். அக்டோபர் மாதம் பிறந்தது. அகல்யாவுக்கு 7வது மாத வளைகாப்பு நடத்த அவளது தந்தை ஏற்பாடு செய்திருந்தார். ஏழை தந்தையின் கைகளில் பணத்தட்டுப்பாடு இருப்பதை கார்த்திக் முன்கூட்டியே உணர்ந்தான். வளைகாப்புக்கான மொத்த செலவையும் அவனே ஏற்றுக்கொண்டான். விழா நாளன்று கார்த்திக்கின் குடும்பத்தினர் வந்திருந்தனர். விசாலாட்சி மெல்ல அகல்யாவின் அருகே வந்தார். அகல்யாவின் முகம் லேசாக சுருங்கியது. ஆனால் விசாலாட்சியின் கண்களில் அன்று அந்த பழைய அகங்காரம் இல்லை. அகல்யாவின் கைகளில் நலுங்கு இட்டு வளையல்களை மாட்டிவிட்ட விசாலாட்சி அவளது காது அருகே குனிந்து, என்னை மன்னிச்சுடு அகல்யா, பெத்த தாயா இருந்து ஒரு பொண்ணோட வழியை நான் புரிஞ்சுக்காம போயிட்டேன். என் மகன் எனக்கு புரிய வச்சான். இனிமே அந்த வீட்டில் உனக்கு எந்த குறையும் வராதுடா என்று கரகரத்த குரலில் கூறினார். அகல்யாவின் கண்களில் இருந்து இத்தனை மாதங்களுக்கு பிறகு முதன்முறையாக ஆனந்த கண்ணீர் வழிந்தது. மாமியாரின் வார்த்தைகளில் இருந்த உண்மை அவளது மன காயங்களை ஆற்றியது. வளைகாப்பு முடிந்து கார்த்திக்கின் கைகளை பற்றி கொண்டு அகல்யா மீண்டும் அந்த வீட்டிற்குள் காலடி எடுத்து வைத்தாள். ஆனால் அன்று முதல் இரவு வந்த பயத்தோடோ ஏக்கத்தோடோ அவள் வரவில்லை. தன் கணவனின் முழுமையான புரிதலோடும் மாமியாரின் அங்கீகாரத்தோடும் ஒரு தாயாக கம்பீரமாக நுழைந்தாள். அன்று இரவு அதே அறை ஜன்னல் வழியே குளிர்ந்த காற்று வீசிக்கொண்டிருந்தது. கார்த்திக் அவள் அருகே அமர்ந்து அவளது மடி மீது தலை சாய்த்தான். தேங்க்ஸ் அகல்யா, அன்னைக்கு நீ வீட்டை விட்டு போகலன்னா எனக்கு ஒரு நல்ல கணவனாக வாழ தெரிஞ்சிருக்காது. என் அம்மாவோட தப்பையும் என்னால் மாற்றிருக்க முடியாது என்றான். அகல்யா அவனது தலைமுடியை கோதி விட்டாள். எனக்கு உங்கள் மேலே கோபம் இல்லை கார்த்திக். நம்ம சமுதாயத்தில் இன்னும் நிறைய பேருக்கு பெண்ணோட உடம்பை பற்றின புரிதல் இல்லை. அதை ஒரு குற்றமாக பார்க்குறாங்க. அதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டதே எனக்கு போதும் என்றாள் புன்னகையோடு. அவளது கைகளில் இருந்த வளையல்கள் இந்த முறை உடைந்த சத்தத்தை எழுப்பவில்லை. ஒரு புதிய வாழ்க்கையின் புதிய விடியலின் கலகலப்பான இசையை மீட்டின. மறுவடிவம் பெற்ற அந்த வீட்டில் நாட்கள் இப்போது நிம்மதியாக நகர்ந்தன. அகல்யாவின் பிரசவ காலம் நெருங்கியது. கார்த்திக் ஒவ்வொரு நொடியும் அவளை கண்ணும் கருத்துமாக பார்த்து கொண்டான். முன்பு சமையலறை வாசலிலேயே அவளை தடுத்து நிறுத்திய விசாலாட்சி இப்போது அவளுக்கு பிடித்தமான உணவுகளை தேடி தேடி சமைத்து கொடுத்தார். அகல்யா, நீ இப்போ 2 ஜீவன்டா. இந்த பத்திய கஞ்சியை குடி, உடம்புக்கு ரொம்ப நல்லது என்று விசாலாட்சி அன்போடு கொடுக்கும் போதெல்லாம் அகல்யாவுக்கு தன் சொந்த தாயின் நினைவுதான் வந்தது. கடந்த காலத்தின் கசப்புகள் மெல்ல மெல்ல மறைந்து அந்த குடும்பத்திற்குள் ஒரு உண்மையான பிணைப்பு உருவாக தொடங்கியது.
ஒரு நள்ளிரவு நேரத்தில் அகல்யாவுக்கு பிரசவ வலி எடுத்தது. கார்த்திக்கும் விசாலாட்சியும் பதறி அடித்து கொண்டு அவளை பிரசவ வார்டில் அனுமதித்தனர். வெளியே காத்திருந்த அந்த 3 மணி நேரம் கார்த்திக்கிற்கு 3 யுகங்களாக தெரிந்தது. முன்பு ஒரு முறை அவளது மாதவிடாய் நாட்களை எத்தனை நாள் தான் இழுக்கும் என்று சலிப்போடு கேட்ட அதே கார்த்திக் இன்று அவளது பிரசவ வலி தீர வேண்டுமென்று மருத்துவமனை வராந்தாவில் கண்ணீரோடு வேண்டிக் கொண்டிருந்தான். திடீரென பிரசவ அறையின் கதவு திறக்கப்பட்டு நர்ஸ் கையில் ஒரு குழந்தையோடு வெளியே வந்தார். ஆண் குழந்தை பிறந்திருக்கு, அம்மாவும் குழந்தையும் நலம். கார்த்திக் ஓடிச் சென்று தன் மகனை முதன்முறையாக கையில் ஏந்தினான். பிஞ்சு பாதங்களும் மூடிய கண்களுமாய் இருந்த தன் வாரிசை கண்டதும் அவனுக்குள் தந்தை என்ற புதிய உணர்வு பிறந்தது. அவன் நேராக குழந்தையை விசாலாட்சியின் கைகளில் கொடுத்தான். விசாலாட்சி குழந்தையை பார்த்து கண்ணீர் வடித்தார். என் மருமக எங்களுக்கு கொடுத்த ஆக பெரிய சொத்துடா இது என்றார் நெகிழ்ச்சியோடு. சில நாட்களுக்கு பிறகு அகல்யாவும் குழந்தையும் வீட்டிற்கு அழைத்து வரப்பட்டனர். அந்த அறையில் தொட்டில் கட்டப்பட்டது. அன்று மாலை கார்த்திக் குழந்தையை தன் மடியில் கிடத்தி பார்த்து கொண்டிருந்தான். அகல்யா கட்டிலில் அமர்ந்து அதை ரசித்து கொண்டிருந்தாள். கார்த்திக் மெல்ல தன் மகனின் முகத்தை பார்த்து பேசத் தொடங்கினான். டே தங்கம், நீ வளர்ந்து பெரியவனானதும் இந்த உலகத்துல நிறைய விஷயங்களை கத்துக்குவ. ஆனா உன் அப்பா உனக்கு முதல்ல சொல்லித்தர போற பாடம் ஒண்ணுதான். ஒரு பெண்ணோட உடலையும் அவளோட உணர்வுகளையும் மதிக்க கத்துக்கோ. அவங்களுக்கு வர்ற மாதவிடாயோ வலியோ அசிங்கமோ அல்லது அவசகுணமோ இல்லை. அது இந்த உலகத்துல உன்ன மாதிரி இன்னொரு உயிரை உருவாக்குற ஒரு புனிதமான இயற்கை. உன் அம்மா பட்ட வலியை உன் வாழ்க்கையில எந்த பெண்ணும் படக்கூடாது. அதுக்கு நீ ஒரு நல்ல மனிதனா வளரணும். கார்த்திக் இதை கூறும்போது அறையில் ஓரமாக நின்று அதை கேட்டுக்கொண்டிருந்த விசாலாட்சியின் கண்களிலும் கட்டிலில் இருந்த அகல்யாவின் கண்களிலும் ஆனந்த கண்ணீர் துளிர்த்தது. அகல்யா கார்த்திக்கின் கைகளை பற்றி கொண்டாள். முதல் நாள் இரவு வந்த ஏமாற்றமும் கண்ணீரும் இன்று முழுமையாக கரைந்து ஒரு பெண்ணாக, ஒரு தாயாக அவள் தன் வாழ்க்கை போரில் வென்று நின்றாள். அந்த வீட்டின் சுவர்கள் இப்போது சாபங்களை சுமக்கவில்லை. ஒரு பாசமுள்ள குடும்பத்தின் தாலாட்டு பாடலையே எதிரொலித்தன. தேங்க்யூ.